Hey guys, welcome to Intel Info Tamil. சிந்திக்காம எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. சிந்திக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. மனிதர்களை மற்ற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுறது இந்த சிந்தனையும் சிரிப்பும் தான். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 30,000 முதல் 86,000 வரையிலான எண்ணங்கள் தன்னோட மனசுல வந்து போகும். பல்வேறு படைப்புகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த சிந்தனை தன்னோட இயல்பு நிலையிலிருந்து மாறும்பொழுது அதுவே பிரச்சனையாக மாறுது. அதாவது அதிகப்படியான சிந்தனை பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. இந்த அதிகப்படியான சிந்தனை அதாவது ஓவர் திங்கிங் இதுதான் 90% ப்ராப்ளம்களுக்கு காரணமா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் எந்தெந்த காரணங்களுக்காக வருது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் விளையுது, அதுல இருந்து நாம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை படைப்பதற்காக, அதாவது ஓவியம் வரையவும், கவிதை எழுதவும், கதைகள் நாவல்கள் எழுதும் பொழுது, ஒரு என்ஜினியர் பில்டிங் டிசைன் பண்ணும்பொழுது, ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆடைகளை டிசைன் பண்ணும்பொழுது, இப்படி புது புது படைப்புகளுக்காக சிந்திக்கும் பொழுது, அல்லது ஒரு சயின்டிஸ்ட் புது கண்டுபிடிப்புகளுக்காக சிந்திக்கும் பொழுதோ, இல்ல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தேடும் பொழுதோ, புது படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கும். அது தனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி நன்மைகள் விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதுவே ஓவர் திங்கிங் செய்யும் பொழுது மனசுல தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வளர்வதோடு தனக்கும் மற்றவர்களுக்கும் எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இந்த ஓவர் திங்கிங் என்னென்ன காரணங்கள்னால ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்ட்ரெஸ். மன அழுத்தத்தினால ஓவர் திங்கிங் ஏற்படும். நம்பர் 2, ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக். ஒரு செயலை எடுத்தோம்னா அதுல தப்பு நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தினால கூட ஓவர் திங்கிங் ஏற்படும். நம்பர் 3, பெர்ஃபெக்ஷனிசம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நாம நினைச்ச மாதிரி தான் பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலேயும் ஓவர் திங்கிங் ஏற்படும். நம்பர் 4, ஹிஸ்டரி ஆஃப் எமோஷனல் ட்ராமா. ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா அதனாலையும் ஓவர் திங்கிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த ஓவர் திங்கிங்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஓவர் திங்கிங்னால டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, லோன்லினஸ், முடிவு எடுக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது, அக்ரெஷன், எந்த ஒரு விஷயத்தையுமே வேற மாதிரி புரிஞ்சிக்கிறது, இது போன்ற மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்பர் 2, பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். தூக்கமின்மை ஏற்படும், ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும், பிபி வரலாம், ஓவர் திங்கிங்னால அதிக சாப்பிட தோணும், அதனால ஒபிசிட்டி வரலாம், இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த ஓவர் திங்கிங்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு சில யுக்திகளை பத்தி பார்க்கலாம். நம்பர் 1, மைண்ட்ஃபுல் பிரீத்திங். ஓவர் திங்கிங் வரும்பொழுது முழு அட்டென்ஷனோட பிரீத் பண்றதை கவனிக்கணும். நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் மூச்சு காத்து எப்படி உள்ள இழுக்கப்படுது, எப்படி வெளியேற்றப்படுது, மூச்சு உள்ள இழுக்கப்படும் போது வயிறு பெரிதாவதையும் மூச்சு வெளியேற்றப்படும் பொழுது வயிறு சிறிதாவதையும் இப்படி முழு கவனத்தோட நீங்க மூச்சு விடுறத கவனிக்கணும். இப்படி கவனிக்கும் பொழுது நம்மளோட ஓவர் திங்கிங் நின்று போய் நம்மளோட கவனம் எல்லாமே பிரசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துடும். நம்பர் 2, டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். நமக்கு ஓவர் திங்கிங் அதிகமா வர சமயத்துல நம்ம கார்டனிங், பெட் அனிமல் வளர்க்கலாம், குழந்தைகளோட நேரத்தை செலவிடலாம், புக்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், வாக்கிங் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட கால் பண்ணி பேசலாம், டிவி பார்க்கலாம். இப்படி எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம ஓவர் திங்கிங்ல இருந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 3, காக்னிட்டிவ் ரீஃபார்மிங். எண்ணங்களை மறுவடிவமைப்பது. நமது மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை எழுத தொடங்கணும். நம்ம எழுத தொடங்கும் பொழுதே ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆயிடும். இப்படி நம்ம தாட்ஸை எழுதும் பொழுது ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் நமக்கு புரிய வரும். நம்முடைய நெகட்டிவிட்டிஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்ச பிறகு அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். நம்மோட செல்ஃப் பர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். இறந்த காலத்துல நாம பண்ண ஒரு சில தவறுகளை சரி பண்ண முயற்சி செய்யும் பொழுது எதிர்காலம் பற்றின ஓவர் திங்கிங் நமக்கு இருக்காது. நம்முடைய முழு கவனமும் பிரசன்ட் மொமெண்ட்ல கொண்டு வர ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளால முடியாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறத விட நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பத்தி மட்டுமே யோசனை பண்ணலாம். நம்முடைய பயங்கள் என்னென்னு யோசிச்சு அதை சரி பண்ண முயற்சி பண்ணலாம். பிரச்சனைகளை மட்டுமே யோசிச்சு நம்முடைய பவரையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்றதை விட அதற்கான தீர்வுகளை யோசிப்பதன் மூலம் நம்முடைய ஓவர் திங்கிங் குறைய வாய்ப்பு இருக்கு. நம்முடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுவதன் மூலம் ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஒரே விஷயத்தை பத்தி ஓவர் திங்கிங் பண்றது ஓரளவுக்கு குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களை தவறாம வந்து சேரும். தேங்க்யூ.